Hi friends, welcome to Sivi Family Vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நானும் செமையா இருக்கேன். இன்னைக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்தது காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய குட்டி பூஜை ரூம் டூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஹோம் டூர் போடணும், கிச்சன் டூர் போடணும், அதுக்கு அப்புறம் பூஜை ரூம் போடணும், தனித்தனியா ஒரு ரூம் டூர் போடணும் அப்படினு சொல்லி எவ்வளவு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா அதுக்கு அப்புறம் வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. அதனால ரெகுலரா நீ வீடியோவே போட மாட்டேங்கற எங்க டூர் போடுறது அப்படிதான் சொல்றீங்க எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து சூப்பரா நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பூஜை ரூம் டூர் நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீட்டில் வந்து பூஜை ரூம் வந்து சூப்பராக அழகாக ஒரு மண்டபம் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேயும் வந்துட்டு ஆனால் இந்த மண்டபம் மாதிரி இருக்காது, ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும். அங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பூஜை ரூம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். அதனால் நான் எங்கே போகிறேன்னா அங்கே இருக்கிற சாமி படத்தை எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். பட் இந்த ரூம் வந்து இந்த வீட்டில் பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக ஆனால் அழகாக இருக்குது. பார்க்கவே பாருங்க, ஒரு பிரம்மாண்டமாக ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்து சாமி படம் நம்ம சாமி சிலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்க முடியல. அதனால் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வாங்க ஃபஸ்ட் நான் பூஜை ரூம் அப்படியே ஃபுல்லாக காட்டிடுறேன். ஸோ நம்முடைய பூஜை ரூம் விளக்கு எரியுது மூடி வச்சிருக்கியே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இப்போ தான் நான் மூடினேன். ஸோ இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு சாமி படங்கள் அடுக்கிறதுக்காக அடித்து வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒரே ஒரு செல்ஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு நான் சாமி சிலைகள் நிறைய வச்சுருந்தேன். உங்களுக்கு பழைய வீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பட் இங்கே வந்து என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல. அதனால் நிறைய சிலைகளை வந்துட்டு அழகாக பத்திரப்படுத்தி மேலே எடுத்து வச்சுருக்கேன். ரெகுலராக நான் யார் யார் கும்பிடணும் அவங்களெல்லாம் மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓப்பன் டைப்பு. அதுதான் கொஞ்சம் இங்கே ட்ரா மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஓப்பன் டைப்புன்றதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே போல் நான் இந்த ஆரத்தி காட்டுறதையும் இங்கே வைக்க முடியல. எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு குட்டி மேடை மாதிரி கேட்டிருக்கேன். அது ரெடியானதுக்கப்புறம் அதை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய அழகான குட்டி சூப்பரான ஒரு பூஜை ரூம். சாமிகள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எந்தெந்த சாமி சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கீழே மட்டும் நான் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சாமிகள் நான் இங்கே வந்து அழைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மணக்கட்டை போட்டு குட்டி சாமிகள் குட்டி சாமி சிலை எல்லாமே வச்சுருக்கேன். குட்டி கிருஷ்ணன், அதுக்கப்புறம் வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மா தாய், அதுக்கப்புறம் வராகி தாய், நம்மளுடைய சிவபெருமான். அவர் எப்பவுமே தண்ணியில் தான் இருப்பார். அவர் எப்பவுமே அந்த தண்ணியை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்துட்டு திருப்பதி ஸ்தலம் 2 வேல் அந்த வேல் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து திருச்செந்தூர்லேருந்து வந்தது, இன்னொன்று பார்த்திங்கன்னா நாங்கள் குபேரர் கோவில் தானே, அது என்ன சொல்லுவாங்க, குபேரர் கோவில் தான். அங்கே குபேரர் கோவில் அந்த வண்டலூர் தாண்டி இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே வந்து வாங்கணும், காரில் வைக்கிறதுக்காக வாங்கினோம். பட் இன்னும் காரில் வைக்கலை, ஏன்னா இங்கேயே தான் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு குபேர தாய் அவங்க வந்துட்டு அங்கே அது ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்கள வாங்கி. அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்னலக்ஷ்மி தாய் அரிசி போட்டு எப்பயுமே வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையார், இவர் வந்துட்டு எனக்கு ஆஃபீஸில் வந்துட்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்புறம் கிருஷ்ணன், ராதை, கோமாத தெய்வம் அவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து திருச்செந்தூர் குமரன் இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு வந்தார். இவர் முதல்லேருந்தே இருக்கார். அதே போல் இந்த வேல் இருந்தால் கண்டிப்பாக வந்து எலுமிச்சப்பழம் குத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கடைக்கு போய்ட்டு எலுமிச்சப்பழத்தை மட்டும் மறந்துட்டு வந்துட்டேன். ஈவினிங் வந்து கண்டிப்பாக அதில் வந்து எலுமிச்சப்பழத்தை வச்சுடுவேன். அதே போல் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா வேல் பூஜை. அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறல் படிச்சுட்டு அவருக்குமே வந்து இந்த அபிஷேகம் மாதிரி பண்ணி சாமி கும்பிட்டுருக்கேன். ஏன்னா வேல் வாங்கும்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா போச்சலூர் கோவிலில் தான் வச்சு குன்றத்தூர் முருகன் கோவிலேருந்து வேல் வந்து வாங்கிட்டு வந்தோம். அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ வந்து நேராக வந்து நாங்கள் கோவிலுக்கு தான் போனோம். அங்கே வாங்கிட்டு நேராக கோவிலில் போய் கொடுத்தோம். அப்போ அந்த ஐயர் சொன்னாங்க, வேல் வாங்குறதுல அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, இந்த மாதிரி ஆயுதம், ஏன்னா அது ஒரு ஆயுதம் தானே, அதனால் இந்த மாதிரி வாங்குறதுல பெரிய விஷயம் கிடையாது, வாங்கினீங்கன்னா அதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து எலுமிச்சப்பழம் அந்த வேலில் சொருகி இருக்கும். அதே போல் அவருக்கான அந்த வேலுக்கான அபிஷேகமும் வேல்மாறல் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் இந்த மேடையில் பார்த்திங்கன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்துட்டு, ஏன்னா இங்கே நிறைய பல்லி வருது, நிறைய குட்டி பூச்சி வருது. அது இல்லாமல் கொஞ்சம் மங்களகரமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மஞ்சளும் ஃபுல்லாகவே தடவி வச்சுட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லி அவ்வளோ வரதில்லை. குட்டி பூச்சியுமே நிறைய வருது, அதுவுமே இப்போதைக்கு வர்றது கிடையாது. இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம அந்த விளக்கேற்ற போகும்போது 4-5 பல்லி இங்கேருந்து எகிரி ஓடுது, குட்டி பல்லியாக, பயமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணதுலேருந்து எனக்கு அந்த இதுவும் இல்லை, மங்களகரமாகவும் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், வெறும் இந்த பிள்ளையார் சிலை, இந்த பிள்ளையார் படம் இருக்குது பார்த்திங்களா, மொத்தமாக எல்லாருமே இருப்பாங்களே, இந்த படமும் அதுக்கப்புறம் நம்முடைய குலதெய்வம், அவ்வளோதான் இந்த 2 படமும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சாமி சிலைகள் இருக்கோ அப்படியே தான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அத்தை வந்தாங்க வீட்டுக்கு, வந்து பார்த்தோன்னா அத்தை வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தபடி நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிற பாருங்க. அத்தை உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நைஸாக அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ தான், அவங்க நேராக எங்கே வந்து நிற்பாங்கன்னா இங்கே தான் வந்து நிற்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் சாமி ரூம் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றது பார்ப்பாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, சாமி ரூமில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது,
ஏதோ கொஞ்சம் டல்லாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் அப்புறம் யோசிச்சு பார்த்ததில் என்ன நல்லா தானே இருக்குது, எதனா என்ன டல்லாக இருக்குது தெரியலையே அப்படின்னு யோசிச்சதில் அங்கே வந்து ஃபுல்லாகவே நிறைய சாமி படங்கள் இருக்கும். இங்கே வந்து இந்த 2 மச்சம் வச்சதால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பிளாங்காக தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்கெல்லாம் இங்கே நம்ம வச்சதால் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அப்படியே நிறைஞ்ச மாதிரி இருக்கா. அப்போ பார்க்கும்போது இவங்க இன்னும் சென்டரில் வச்சுருந்தேன், இந்த படத்தை அப்படியே சென்டரில் வச்சுருந்தேன், அப்படியே மேலே இவங்களை மட்டும் வச்சுருந்தேன், இங்கே குலதெய்வத்தை மட்டும் வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் ரொம்ப பிளாங்காக தெரிஞ்சிச்சு. அதே போல் இந்த மணக்கட்டை இல்லாமல் என்ன பண்ணேன், கீழே வச்சுருந்தேன். அதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு போல். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த பக்கம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரும்போது சொன்னாங்க, இப்போ தான் கரெக்டாக இருக்குது, என்ன மிஸ் ஆகிறது கண்டுபிடிச்சிட்டு இப்போ தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்க. இன்னுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணால் இன்னும் சாமி சிலைகளை இந்த சாமி படங்களை வைக்கலாம். ஆனால் வந்து இன்னுமே ரொம்ப அடைச்ச மாதிரி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுவே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி வச்சுட்டேன். அதே போல் இங்கே வந்து சாமி கும்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாமி கும்பிடும்போது நம்ம நல்லா உட்காந்து நல்ல மந்திரத்தை சொல்லி நின்று சாமி கும்பிட முடியாது. ஏன்னா இந்த தீபாத்தனா கடலாம் நல்லா உட்காந்து பண்ணணும். மணக்கட்டை போட்டு உட்கார்ற மாதிரி அப்படியே கீழே அப்படியே உட்காந்து சாமி கும்பிடுவேன். அதே போல் சாமி கும்பிடும்போது மெயின் கேட்டை திறந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க, கதவை திறந்து வச்சுட்டு தான் விளக்கேற்றணும்வாங்க. அது ஒரு பயம். ஏன்னா நம்ம அந்த வீட்டில் வந்து திறக்கும் போது ஹால்லே இருக்கும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. இங்கே இருக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே திறந்து அங்கே ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு தான் நம்ம வந்து விளக்கேற்றுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து எனக்கு இது ஒரு மைண்டில் ஒரு போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இது வந்து இதுவோ அது என்ன சொல்கிறது, இது என்ன சொல்லுவாங்க, ஒரு மூட நம்பிக்கை இந்த மாதிரி என்ன இருந்தாலுமே இது ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா டக்குன்னு கட்டாச்சுன்னா நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறம் நான் அத்தைகிட்ட சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீ கேட்டை மட்டும் பூட்டிட்டு கதவை திறந்து வச்சுட்டு அதுவே போதும், அந்த மாதிரி நீ சாமி கும்பிடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டை மட்டும் பூட்டிட்டு ஃபுல்லாகவே கதவை ஃபுல்லாக திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்குறது. இப்போ இந்த சாமியெல்லாம் எங்கே வாங்கினது? கிருஷ்ணர் சிலையா? இவங்க யார்? இவங்க வந்து நம்ம இதுக்கு போனோம்ல, 15 நாள் டூர் போனோம்ல, அப்போது வாங்கினது. கரெக்டு இல்லை? அடுத்த டூர் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக திருச்சி போயிட்டு போனோம்ல. ஆமாம். அப்போ வந்துட்டு திருச்சி. ஓகே ஓகே. 15 நாள் பசங்க எங்கள் அம்மா மட்டும் இந்த கோவிலுக்கு போனோம். எறும்பீஸ்வரர் தானே? எறும்பீஸ்வரர் இல்லை, இவர் வந்து தாய்மான சுவாமிகள். ஓகே ஓகே. அதுதான் ஆமாம், அதோ இருக்காரு. இருக்காரு உச்சி பிள்ளையாரு, மறந்துட்டு. அதான் இல்லை அந்த ஆமாம் பார்த்தோம். ஆனால் அந்த பில்டிங் மாதிரியே இருந்ததால அப்படி யோசிச்சுட்டு சாமி கோவில் அது என்னவோ சொல்ல வந்தேனே. எறும்பீஸ்வரர் போயிட்டு உச்சி பிள்ளையார் கோவில் போனோம்ல, அது வந்து அந்த 15 நாள் டூரோட ஆட் பண்ணிட்டேன். அப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே போல் கிருஷ்ணர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் ஜெயந்தி தனியாக வந்ததுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ போய் வாங்கினது. கிருஷ்ணராக வாங்காமல் கிருஷ்ணன் ராதே அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கினோம். நமக்கு கோமாதா தெய்வமும் கூட வந்துட்டாங்க. அதே போல் அழகாக நான் வந்து இதோட இங்கே ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ரப்பர் பேண்ட் போட்டு மயில் இறகு வச்சுருக்கேன். நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மயில் இறகு வச்சாலே பல்லி வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து அம்மா பல்லி, குட்டி பல்லி, சித்தப்பா பல்லி, மாமா பல்லின்னு எல்லா பல்லியும் நடமாடிக்கிட்டு இருக்கு. இங்கேயுமே மயிலிறகு வச்சுருக்கேன். எனக்கு என்னென்னா அந்த மயிலிறகு அந்த விசிறி மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வாங்கி வைக்கணும்னு ஆசை. அது ஒரு வாட்டி வந்து போத்தீஸில் இருந்துச்சு, அதை வாங்கணும்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அது பார்க்க அழகாக இருக்கும். இங்கே நம்ம இந்த பக்கம் 2 பக்கமும் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது வாங்கணும்னு யோசித்தோம். ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப லேட் நைட்டாக தான் வெளியே வந்த போத்தீஸ்லேருந்தே இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த வாட்டி வரும்போது வாங்கி வைக்கிறேன். அதே போல் இங்கே ஒரு மேடையும் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அதுவும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப வந்து எங்களுடைய பூஜை ரூம் உங்களுக்கு காட்டுறேன். அது எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து வாங்கிட்டு போயிரு, நான் சொன்னேன் அப்படின்னா லேட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எங்கள் அப்பாட்டே சொல்கிறேன், எங்கள் அப்பா கலாய்க்கிறேன். சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். எங்கள் பூஜை ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சரி பண்ணேன். நீங்கள் எதாவது சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிவிடுவேன். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.